பெண்கள் எப்படி வீட்டிலிருந்தே தொப்பை குறைச்சிக்கிறது, அதுவும் வயதானவர்கள், நம்ம அம்மாமார்கள் பாட்டிமார்கள் இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் எப்படி தொப்பை குறைக்க உதவுறது. ஸோ நம்ம பவுனம்மா நம்மோடு சேர்ந்து 13 வருட ஆராய்ச்சியில் ஈடுபட்டு ஒரு அற்புதமான பலனை பெற்றிருக்காங்க. அதைத்தான் அவங்க முன்னாடி வைக்கிறேன். நம்முடைய ஆரோக்கியமான வாழ்வுக்கான 1200 மூச்சுக்கள் அப்படிங்கிற குரு வித்தையை அவங்களுடைய வேகத்துக்கு ஏற்றாற்போல் செய்து தன்னுடைய உடல் வாக்கை பேணி பராமரிக்கிறாங்க, தொப்பை குறைச்சிட்டு. ஸோ பல உடல் உபாதைகளிலிருந்து மீண்டு வர்றாங்க. தினமும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்திலேயோ நம்ம பார்த்திங்கன்னா டைம் என்ன சொல்கிறோம், 3:30 4:45, இல்லை அப்படின்னா அதிகாலை 4:45 to 5:30, 5:30க்கு மேலே இருக்கிறது வெறும் காலைங்கிறோம். ஸோ அந்த மாதிரி டயத்தில் ஏதாவது ஒரு நேரம் அவங்க உடல் கழிவு எப்பொழுது முழுதாக அகற்றப்பட்டு கிடைக்கிறதோ, அதாவது மலம் ஜலம் எல்லாம், அதாவது யூரின் எல்லாம் ஃபுல்லாக டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உடல் எந்த அளவுக்கு தயாராகுதோ அந்த டயத்தை பொறுத்து பிரம்ம முகூர்த்தமாக மற்ற வேலையான முடிவெடுத்து வயிறு நம்ப தண்ணீர் குடிச்சிக்கிறாங்க. தண்ணியை குடிச்சிட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஒரு விரலுக்கு 122 மூச்சு, மொத்தம் 10 விரலை பயன்படுத்துகிறாங்க. ஒற்றைப்படை இருக்கையில் கீழையும், இரட்டைப்படை இருக்கையில் கை மேலையும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 10வது செட்டு பவுனம்மா பண்ணுறாங்க. ஸோ அந்த 10 செட்டு முடிக்கையில் 1200 மூச்சுக்களை அவங்க முடிச்சிடுறாங்க. இதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய முதல் பசிக்கு பழைய சோத்திலிருந்து மேலால் வடிச்செடுத்த அந்த தண்ணீரை நம்ம புளி தண்ணீர் ஒன்றும்போ அது கூட சீரகமும் இரும்பு கடாயில் வறுத்த கல்லுப்பும் உள்ளே போட்டு குடிக்கிறாங்க. ஸோ நல்ல உடல் கழிவு இன்னும் மேலே நல்லா க்ளீனாகி கிடைக்கிது. இன்னும் பார்த்திங்கன்னா உடல் சூடு, மலச்சிக்கல், அஜீரண கோளாறு, வாய் புண்ணு, குடல் புண்ணுக்கெல்லாம் நல்ல தீர்வு தருது. இன்னும் பவுனம்மா வெரிகோஸ் வெயினிலிருந்து கால் நரம்பு சுருளுதலுங்கிறாங்க இல்லைங்களா, அதிலிருந்து 80% மீண்டு வந்ததுக்கு இந்த பயிற்சியை முதல்ல செய்துட்டு தான் அடுத்தவங்க அந்த நரம்புக்கான ஸ்ட்ரெச்சிங் ஒரு செங்கல்லோ அல்லது கட்டையவோ போட்டு பவுனம்மா உங்களுக்கு பல முறை செய்து காண்பிச்சிருப்பாங்க. கீழே படுத்துட்டு காலை மேலே தூக்கி வெரிகோஸ் வெயினுக்கு செய்த ஒர்க் அவுட்டையும் பல கோடி பேர் பார்த்துருக்கீங்க. அவங்க நினைவில் வச்சுக்கங்க, இந்த ஒர்க் அவுட் செய்து உடலை சூடுபடுத்திட்டு தான் அதை செய்திருக்காங்கன்னு வச்சுக்கங்க. ஸோ இது வெரிகோஸ் வெயினுக்காக மட்டுமில்லை, ஒரு நாளைக்கு தேவையான உடலுக்கான எக்ஸசைஸுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். ஸோ யாரெல்லாம் 40+ இருக்கீங்களோ, அதுலேயும் குறிப்பாக பெண்கள் இருக்கீங்களோ தவறாமல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்காகவே பவுனம்மா தனியாக செய்து காட்டுறாங்க. லிங்க் டைட்டில் இருக்க